ட்ரம்ப்போட மனசில் என்ன இருக்குன்னு கேட்டால் 1000 இருக்குன்னு வீட்டுக்காரம்மா கூட சொல்லும். ஆனால் இப்போதைக்கு அவர் மனசில் ஓடுறது இந்த பைடன் பையன் தேவையில்லாமல் ஆரம்பிச்சு விட்டான், நம்ம வேறு வாய் பேசிட்டோம், ரஷ்யா அண்ணன் பொங்கி எழுந்துட்டான் அப்படிங்கிறதான் அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா டக்குன்னு 4வது சம்பவத்தை பண்ணிருச்சு. 4 சம்பவங்களும் ஏறக்குறைய 48 மணி நேரத்துலேயே செஞ்சுட்டாங்க. அதுதான் விரிவாக பார்க்க போகிறோம். நம்மால் ஒருத்தர் கூட கேட்டார், பொசிடனை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு. தலைவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். எந்த ஜோனில் என்ன வெடிக்குதுன்னு தெரியாத அளவு டப்புன்னு பூரா நியூக்ளியரை நோக்கி தான் போகுது. அப்போ தான் அமெரிக்கா அடங்குவான்னு ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். அம்புட்டு வேகமாக ஆப்புகளை வச்சுக்கிட்டே இருக்கார். உதாரணத்துக்கு பெரிய அளவில் அணு ஆயுத படைகள் ரஷ்யாவில் ட்ரில்லு நடத்துச்சு. எப்போ கடந்த 3 வருஷங்களில் கண்ணுக்கு தெரிஞ்சு, அதாவது வெளிப்படையாக அறிவித்து 6 தாட்டி நடத்தியிருக்கார்கள். நம்மளே விரிவாக பார்த்துருக்கோம். நம்ம தான் 3 வருஷமாக இதானே பொழப்பாத்திருக்கிறோம். இதுக்கடுத்து சொல்லாமல் இப்பப்போ நடந்துச்சு அப்படின்னு ஒரு 3 தாட்டி அவர்களோட டெலகிராம் சேனல் ரிப்போர்ட் பண்ணியிருக்கார்கள். ஆனால் இந்த தாட்டி அணு ஆயுத படையோட பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருந்துச்சு. நம்ம விரிவாக பார்த்தோம். அதுக்கு அடுத்து இவர்கள் பெரிய அளவில் தட்டி விட்டது பூராமே அமெரிக்காவுக்கு பேச்சு மூச்சே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, புளூட்டோனியம் ஒப்பந்தத்திலேருந்து வந்தது, பியூரோவிஸ்னிக் மிசைல் டெஸ்ட்டை வெற்றிகரமாக முடித்தது, இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள். ஆனால் கவுண்டர் பொசிஷன் எடுக்க விஷயமே கிடையாது. எங்கே அமெரிக்காட்டே இல்லை, அப்போ மற்ற பயல்கிட்ட இருக்கவே இருக்காதுன்னு அடித்து சொல்லிடலாம். இப்போ அதில் உச்சகட்டமாக தான் பொசிடனை பெரிய அளவில் சோதனை ஓட்டத்தில் வெற்றி அப்படின்னு அறிவிச்சிருக்கார்கள். ஆனால் அதோட ஆக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் அன்டெஸ்டட் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டுகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் தாண்டி அதை இன்றைக்கி சேலஞ்ச் பண்ண முடியுமா, அதுக்கு கவுண்டர் பொசிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த பொசிடன் ஏற்கனவே அவர்கள் களத்துக்குள்ளே டெஸ்டிங்லாம் கொண்டு வந்திருந்தாலும் இப்போ முழு வெற்றி அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சிருக்கு. அதே சமயம் இதுக்கு கவுண்டர் பொசிஷனும் இல்லை. இப்போ இந்த இடத்துல தான் அமெரிக்க சப்மரைன்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது அதோ கதிதான். இது கூடவா தெரியாது, இதை சொல்லி வேற கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான். பேசாமல் ட்ரம்ப் என்கிட்ட சப்மரைன் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு பியூரோவிஸ்னிக்கோட நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் நம்ம பயப்பில் என்ன பண்ணார், எங்ககிட்ட சப்மரைன் இருக்குது, அது என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா அப்படின்னு சொன்னார். இப்போ இவனுங்க சப்மரைனே தூக்கி சாப்பிட்ருவோம். அது மட்டும் கிடையாது, போர்ட்டு சிட்டின்னு ஒன்றுமே இருக்காது, பார்த்துக்க பேப்பரில் எழுதி ஜோப்பில் வைக்க வேண்டிய நிலைமை ஆயிரும் அப்படின்ட்டாங்க. காரணம், இது போய் வெடித்து தகர்ந்துச்சு அப்படின்னா ஏறக்குறைய போர்ட்டில் இருக்கக்கூடிய அம்புட்டு சிட்டிகளும் தரைமட்டம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பெரும் சுனாமி வரும். அதுக்கப்புறம் அந்த நகரமே இருக்காது. இந்த இடத்துல விடப்பட்ட சவால் ஏதோ அமெரிக்காவுக்கு. சப்மரைன் இருக்குன்னு பூச்சாட்டி காட்டினால சப்மரைனும் காலி, போர்ட் சிட்டிகளும் காலி, அடுத்த கட்ட நகரங்களும் காலி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காலி தான். அந்த அளவுக்கு ஒரு பவர் பேக் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அமெரிக்காவை பார்த்து தான் திட்டிக்கிட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல குளிர் ஜுரமே வந்திருக்கும். யாருக்கு? ஐரோப்பாவுக்கு. ஆத்தாடி, எப்போ பார்த்தாலும் சுனாமியை வச்சு அழிச்சுப்பிடுவேன், நம்மளை தான் பயமுறுத்துவேன். கடந்த 4 நாட்களில் எதுவும் காட்டமாக ஸ்டேட்மெண்ட் விட்டிங்களாடான்னு தன்னோட சகாக்களை பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் கேட்டிருப்பாரு. அவனுங்க பதிலுக்கு, யோ நீ பேசினா தாயா, நாங்கள் என்றைக்கியா நேரடியாக பேசியிருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. 4 நாளாக பிரிட்டன் ஆப்ஷன் தான். ஒருவேளை தகவல் தெரிஞ்சிருக்கும், காட்டுத்தனமாக தூக்கி போட்டு அமெரிக்காவை மிதிப்பாங்க, நம்ம விலகி நிற்போம் அப்படின்னு. காரணம், இப்போ ரஷ்யா எதிர்கொள்கிறதுக்கு கவுண்டர் பொசிஷனுக்கு ஆயுதம் இல்லை. ரஷ்யா இதை வச்சு தாக்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்கவும் முடியாது. டோபிடோவாகட்டும் இல்லை பியூரோவிஸ்னிக் ஆகட்டும், எதுவுமே லான்ச்சே கண்டுபிடிக்க முடியாது. ட்ராவல் பாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. வந்து விழுந்து வெடிச்சு செதறும்போது தான் ஆஹா ஜோலி முடிஞ்சா, டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதே தெரிய வரும். இதுக்கு நடுவில் ஓர்ஸ்னிக்கை வேற பெலாரஸில் கொண்டு போய் வைக்கிறார்கள். அதோட ஃபுட்டேஜ் அப்படியே வானமே இடிஞ்சு விழுந்து மின்னலாம் மாறினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி அடுத்தடுத்த ஆயுதங்களை தூக்கி டேபிளில் வைக்க ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யா. அமெரிக்கா தடுமாறுது. அமெரிக்காவோட தடுமாற்றம் அப்படிங்கிற உக்ரைனில் ஒரு வெற்றியை நோக்கி ஈஸியாக நகர்ந்துடும். அதே சமயம் ரஷ்யா மீது போடப்பட்ட தடைகளும் எளிதில் உடஞ்சிரும். இல்லை நான் பழையபடி நொலநாட்டியம் பேசுவேன் அப்படின்னா, இந்த ஆயுதத்துக்கு கவுண்டர் பொசிஷன் எடுக்கிறதுக்கு அமெரிக்கா கையில் ஆயுதம் இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான். ஆயுதமே இருந்தாலும் அன்னை அமெரிக்கா சரண்டர் ஆயிடுவாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.